ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது மிக மிக முக்கியமான ஒரு கிரக மாற்றமானது ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனியில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் கும்பம் அப்படின்னா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். ஸோ அதனால் தாராளமாக வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் என்ன மாதிரியான விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்ர பயிற்சி தாங்க நடக்க போகுது. இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்லே மிக முக்கியமான கிரக பயிற்சியாக சனி பயிற்சியானது சொல்லப்படும். சனி பயிற்சியில் சனி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வக்ரகதி அடையும் போது அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே சனி தான். ஏன்னா சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார். கீழே இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கொண்டு வருவார், கோபுரத்தில் இருக்கிறவங்கள கீழேயும் கொண்டு வருவார். ஸோ சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுவார். சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அப்பேற்பட்ட சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் பயிற்சி ஆகிறாரு. இந்த கட்டத்தினால கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி தலைவிதி மாறும் என்று உங்களுக்கு சில தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு சொத்து சேருமா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா போன்ற பலவிதமான முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னங்கிறது தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சனி வக்ர பயிற்சியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனி பகவான் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு சனி பகவான் பற்றி தெரியல. முதல்ல சனி பகவான் பற்றி தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வராரு. இவர் அடுத்த வருடம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஜூன் 29ஆம் தேதி முதல் கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரத்தில் வக்ர பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறாரு. இதன் காரணமாக தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய கிரகமாக சனி கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது. இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வராரு. தற்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இவர் சதய நட்சத்திரத்துக்கு அங்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜூன் 29ஆம் தேதி வக்ர பயிற்சியை அடைய போகிறாரு. அதாவது வக்ர பயிற்சி எனக்கூடிய பின்னோக்கி நகர தொடங்க போகிறாரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் அதிக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு இன்னும் நிறைய மாற்றம் ஏற்படும். அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சி என்னங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வக்ர பயிற்சி எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வக்ர பயிற்சியை பற்றி கொஞ்சம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிக்காரங்களுக்குமே பலன்களை தருவார். இந்த நிலையில தான் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வக்ர பயிற்சி ஆகிறது, மீண்டும் நேராக நகர்றது, இந்த மாதிரி இயக்கத்தெல்லாம் கொண்டிருப்பார். தற்போது கும்ப ராசியில் உள்ள கடைசி இதாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சஞ்சரித்து அங்கே வக்ர பயிற்சியை ஜூன் 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்திலே இருப்பார். அதுக்கப்புறம் தான் மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறாரு. சனி பகவானுடைய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த 2.5 மாத காலத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த நிலையில் சனியுடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பல விதத்தில் ஆறுதல் படுத்துவதாக இருக்க போகுது.
சனி பகவானுடைய நிலையை உங்களுக்கு பல விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்க போகுது. தொழில் தொடர்பான இனி விஷயத்தில் கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் லாபத்தையும் பணம் சேமிக்கவும் உங்களால் முடியும். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு சனி வகர பயிற்சியில் கிடைக்கும் என்றாலும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். அதனால் பண விஷயத்தில் கவனமாக முடிவெடுக்கணும். முடிந்தவரை கிடைக்கக்கூடிய லாபத்தை சேமித்து வைப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியோடு உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அதனால் ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் உடனடியாக கிடைக்கும். அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய ரீதியாகவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே டாக்டரை பார்த்து அது என்னங்கிறத கிளியர் பண்ணிக்கணும். ஸோ நீங்களாக எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்காதீங்க. நல்லா திடகாத்திரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட நல்லா எடுத்துக்கக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆறுற மாதிரி நிறைய நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுவும் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை பரிசோதித்து கொள்ளுங்க. அவ்வப்போது தோலில் நமைச்சல், எரிச்சல், கட்டி இதெல்லாம் போகும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவாங்க. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். அப்புறம் அயல்நாட்டுக்கு வீசா நீங்கள் போகணுன்னு நினச்சி பண்ணிங்களா கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீங்க. வழக்கறிஞர்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்களுடைய ஆலோசனையின்றி எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. விஐபிகளுடைய நட்பால் சில காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை அலட்சி போக்கும் மாறும். மகள்களுக்கு விரைவில் கல்யாணமானது நடக்கும். மகனின் கூட நட்பு உங்களுக்கு விலகும். புதிய வீடு மனை வாங்குறது யோகம் இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி புதுசாக வாங்குறதுக்கு இருக்குது. அப்புறம் இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்களுக்கு அடுப்படி அலமாரிகளது சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தங்க ஆபரணங்கள் இந்த சனி வகர டைமில் வாங்க முடியும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இனி வேலை சுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் குறையும். கன்னி பெண்களுக்கு முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். பெற்றோருடைய ஆலோசனைக்கு செவி சாயுங்க. விடுபட்ட பாடத்தை மீண்டும் எழுதி தேர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்க. ஸோ பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட தடாலடியாக சில மாற்றங்கள் இந்த டைம் செய்வீங்க. பெரிய முதலை போட்டு மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. இனி கணிசமாக லாபமானது உயரும். ஹோட்டல், கணினி, உதிரி பாகங்கள், துணி வகைகளில் லாபம் அடைவீங்க. பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூல் செய்ய முடியும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போகணும். இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமைகளை அதிகரித்து கொண்டே போகும். சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியது வரும். தடைப்பட்ட சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இனி தாமதம் இல்லாமல் கிடைக்கும். கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியது வரும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சவால் இந்த சனி வகர பயிற்சியில் இருக்குது. ஆக மொத்தம் இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு மாற்றம், இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்கள்லேருந்து விடுவிப்பதோடு ஓரளவு வருமானமும் வசதிகளும் பெருகும். அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டியூர் பாதையில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு எனும் ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோண நட்சத்திர நாளில் சென்று வணங்கணும். இதனால் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை கும்பராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.